உடையார் பாகம் 3 126வது அத்தியாயம் தொடர்கிறது. அந்நியர்கள் படையெடுக்க மாட்டார்களா? அப்படி எடுத்தால் அது நமக்கு தானே பாதிக்கும். யார் வந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனெனில் நாம் வாளெடுத்து சண்டை போடுவதில்லை என்று ஒருவர் பேச இன்னொருவர் வேகமாக மறித்தார். நன்றாக இருக்கிறதே கதை. மேலை சாளுக்கியர் உள்ளே நுழைந்தால் மேலை சாளுக்கியருக்கு கீழே இருக்கின்ற அந்தணர்கள்தான் வருவார்கள். அந்த அந்தணர்கள் உங்கள் தலையில்தான் உட்காருவார்கள். பாண்டியன் வந்து கொடி பறக்க விட்டால் பாண்டிய தேசத்திலிருந்து வந்த அந்தணர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் நாம் கை கட்டி பதில் சொல்ல வேண்டும். மதத்தால் ஜாதியால் ஒன்றுபட்டிருந்தாலும் தேசத்தால் பிளவுபட்டிருக்கிறோம். அந்த பிளவு நம் முகத்திற்கு முன்பே கோரமாக ஆடும். எனவே சோழ தேசத்தை பிளவுபடுத்தாது சோழ மன்னருக்கும் உறுதுணையாக இருப்பதுதான் நல்லது. யாருக்கு என்ன கொடுத்தால் என்ன? உங்கள் சலுகைகள் பறிக்கப்பட போவதில்லை. அப்படி சொல்ல முடியாது நண்பரே. ஒரு அந்தணர் எழுந்து நின்று பேசினார். உங்கள் நிலங்களை, உங்களுக்கு வரியில்லாமல் கொடுக்கப்பட்ட கிராமங்களை வேளாண் வகை நிலங்களாக மாற்றி வரி விதிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் படும். எப்படி சொல்கிறீர்கள்? வீரர்கள் உள்ளே வருகிறார்கள். தஞ்சை நகரம் பெருத்து போகிறது. மிகப்பெரிய கோயில் கட்டும் பணி ஒன்று நடக்கிறது. அரசாங்கத்தின் கருவூலம் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு காசு தேவை. எவ்வளவு நாளைக்கு சிற்றரசர்கள் கப்பம் கட்டி கொண்டு இருப்பார்கள்? எனவே மக்கள் மடியில் கை வைத்தால்தான் கருவூலம் நிறையும். மக்கள் மடியில் கை வைத்தால்தான் கருவூலம் நிறையும். மக்கள் மடியில் கை வைப்பது என்பது எல்லா நிலங்களுக்கும் வரி விதிப்பது. ஆக நிலங்களுக்கு வரி விதிக்கப்படுகின்ற போது இதுவரை வரி இலியாக வரி வேண்டாமென்று சொல்லப்பட்ட நிலங்களுக்கு வரி விதிக்கப்படும். நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் நிலங்களை வேளாண் வகை நிலங்களை வேளாளர்கள் ஆட்சி செய்யும் இடங்களாக மாற்றி விடுவார்கள். இது அநியாயம், அக்கிரமம். 4-5 குரல்கள் எழுந்தன. எந்த சொத்தும் வேண்டாது வேதம் மட்டுமே சொத்தாக இருக்கின்ற அந்தணருக்கு நிலம் எதற்கு? அவர்கள் வயிறு வாடாமல் வருடத்திற்கு 40 களம் நெல் நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் என்று சொல்லலாம். கொடுக்கும்படி கிராமத்தாருக்கு கட்டளையிட்டு விடலாம். அப்பொழுது நிலம் கையகப்படுத்தப்படும். அத்தனை அந்தணர்களும் மௌனமாக இருந்தார்கள். இதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இம்மாதிரி முன்பே சில இடங்களில் நிகழ்ந்திருக்கிறது. இளவரசர் ராஜேந்திரர் நம்மீது கொண்டிருக்கின்ற கோபத்தை பார்த்தால் அவருடைய ஆட்சியின் போது இந்த மாற்றங்கள் அதிகம் நிகழும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்குத்தான் நம்மில் பலர் ஈசான சிவபண்டிதரை போய் பார்த்து வந்திருக்கிறார்கள். ஈசான சிவபண்டிதர் விரைவில் தஞ்சை வருவதாக சொல்லியிருக்கிறார். இங்கு பழையாறை வந்து சில நாட்கள் தங்கிவிட்டு தஞ்சைக்கு வந்து ஓரிரு மாதங்கள் இருப்பதாக நினைக்கின்றேன். அப்படி வருகிற போது சக்கரவர்த்தி யாரோடு அவர் இது குறித்து பேசக்கூடும். என்ன பேசுவார்? முதலில் பிரம்மதேசத்தில் அவர் நடத்தி கொண்டிருக்கும் வேத பாடசாலைக்கும் மானியம் கேட்பார். நிபந்தங்கள் விட சொல்வார். பிறகு மெல்ல மெல்ல மற்றவைகளும் கேட்கக்கூடும். எதற்கு நேரடியாய் நமக்கு தெரிந்த சக்கரவர்த்தியை விட்டுவிட்டு எங்கோ பிரம்மதேசத்திலும்
எண்ணாயிரத்திலும் இருக்கின்ற ஈசான சிவபண்டிதரை ஏன் நாம் அணுக வேண்டும்? அவர்தான் ஐயா சக்கரவர்த்திக்கு ஆஸ்தான குரு. இருக்கலாம், குருவாக இருப்பினும் அரசியலிலிருந்து மற்ற வேலைகளிலிருந்தும் விலகி வேத பாடசாலையை விரிவுபடுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார். ஆமாம், இங்கே பிரம்மராயரும் கரூர் தேவரும் இருக்கும் பொழுது அவருடைய பேச்சு எடுபடாதோ என்ற பயம். ராஜேந்திரரை கண்டாலும் அவருக்கு பிடிப்பதில்லை. எனவே ஒதுங்கியே இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஒதுங்கி இருக்கிறவரை துணையாக அழைத்து நாம் என்ன சாதித்து கொள்ள முடியும்? ஆக என்னதான் சொல்கிறீர்கள்? நாமே நம்மை வலுவுபடுத்தி கொண்டு இந்த விஷயங்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும். விவரமாக சொல்லுங்கள். அரசருடைய எண்ணம் முழுவதும் கோயில் கட்டுவதில் இருக்கிறது. எனவே ராஜன் என்ன விதமாக நினைக்கின்றானோ அவன் நினைப்புக்கு ஏற்றவாறு இந்த கோயில் கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை தெரிவிப்பது. கோயில் கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன? பள்ளம் நோண்டுதலா, பாறை தூக்குதலா? இரண்டும் செய்ய நீங்கள் லாயக்கற்றவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அதுவும் வேலை செய்யும் இடத்தில் ரிக்வேதமும் யஜுர்வேதமும் சாமவேதமும் ஓதினால் என்ன? கோட்டை வாசல்களில் அதர்வண வேதம் சொன்னால் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். யானை ஒன்று இறந்திருக்கிறது. அந்த யானையின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு விநாயக பெருமானுக்கு ஹோமம் வளர்த்தால் என்ன? 4 திசைகளிலும் 4 முக்கிய தேவதைகளுக்கும் ஹோமம் செய்தால் என்ன? கிழக்கே அக்னி, தெற்கே யமன், மேற்கே வாயு, வடக்கே குபேரன், நடு மத்தியில் வருணன் என்று பூஜை செய்தால் என்ன செய்கின்றோம் என்று நாமே சொன்னால் என்ன? இதென்ன பெரிய உதவி? இதனால் செலவுதான் உண்டாகுமே தவிர கோயிலில் கல் எழுப்புவதற்கு, கட்டிடம் நிற்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? செய்வதாக சொல்வோம். அரசனுடைய கவனம் நம்மில் பிளவின்றி கோபமின்றி வரட்டும், பிறகு பார்ப்போம். என்னவென்று இப்பொழுது அரசரிடம் பேசுவீர்கள்? கோயில் கட்டுகின்றீர்களாமே, வாழ்க சக்கரவர்த்தி, நாங்கள் என்ன விதமாக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட வேண்டும். எங்கேயோ நெருடுகிறது. ஒரு அந்தணர் சொல்ல மற்றவர்களும் தீவிரமாய் யோசித்தார்கள். அத்தனை பேரும் புத்திசாலிகள். புத்திக்கொள் முதல் என்று புத்தியை மூலதனமாக கொண்டவர்கள். மிக கூர்மையாக யோசித்தார்கள். இலத்தி அவர்களுடைய பேச்சின் திறன் கண்டு வியந்தான். உடம்பு முழுவதும் செவியாக்கி அவர்கள் பக்கமே தன் கவனத்தை வைத்திருந்தான். என்ன நெருடுகிறது? உதவிதானே, கல் தூக்குங்கள், மாடுகளை ஓட்டி வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வோம்? ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். அப்படியல்ல, சொல்லுவதற்கு உண்டான காரணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. பாறை தூக்கிவிட்டு சுருண்டு படுத்து கொண்டு விட்டால் போதுமே. ஒரே ஒரு முறை பாறை தூக்கினால் கூட அது பல காலத்திற்கு பேசப்படும். வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், மாட்டவும் வேண்டாம். ஐயா, பேசியது போதும். கைகால்கள் கழுவிக்கொள்ளுங்கள். குடிப்பதற்கு சூடான பசும்பால் தருகிறார்கள். ஒரு குவளை குடித்துவிட்டு சண்டி ஹோமத்திற்கு உட்காருவோம். பிரத்யங்கரா செய்பவர்கள் முதலில் போய் உட்காருங்கள். பிறகு வாராகி, பிறகு ராஜசாமலா. உச்சிஷ்ட கணபதி பூஜையை பிரம்மச்சாரிகள் இடைவிடாது செய்யட்டும். 8 திரவியங்களையும் அக்னியில் சேருங்கள். அக்னியை நன்றாக கிளறி தகதகத்து எரிய விடுங்கள். நெய்யிடுங்கள். பிரம்மராயர் எந்த குறையும் வைக்கவில்லை. வேண்டும் மட்டும் பொருள் தருகிறார். ஊர் எல்லையில் கால் வைத்ததுமே மூலிகை வாசனை
நெடி மூக்கை நிமிண்டுகிறது. பச்சை கற்பூரமும் ஹோம பொருட்களும் தீயில் எரிந்து பெரும் வாசனையாய் அடுத்த கிராமத்திற்கு கூட தெரிகிறது. வாருங்கள் ஐயா, எல்லோரும் எழுந்திருங்கள். எல்லோரும் சட்டென்று எழுந்திருந்து நடக்க இலத்தியும் குணவனும் சில வினாடிகள் தாமதித்தார்கள். குணவன் சட்டென்று உலுக்கி அவனை எழுப்பி அவனும் அந்த கும்பலோடு கலந்து கொண்டான். ஆனால் அந்த 2 பேரும் தாமதித்து வந்ததை 2-3 பேர் கவனித்து விட்டார்கள். சுற்றுமுற்று பார்த்து கொண்டு வந்தார்கள். ஏதோ மறந்து வைத்துவிட்டு வந்தது போல குணவன் திருப்பி குளக்கரைக்கு வந்து அரச மரத்தை சுற்றி வேறு பக்கம் நகர்ந்து போனான். இலத்தி அங்கேயே நின்று கொண்டிருந்தான். மெல்ல நகர்ந்தான். அங்கு இருப்பவர்களில் ஒருவர் சற்று சந்தேகத்தோடு பார்க்க அவர்கள் பின்னால் நடந்து போய் அவர்கள் படியேறும்போது சட்டென்று சுவரோரம் நகர்ந்து வேறு கும்பலோடு கலந்து அந்த கும்பலிலிருந்து அக்ரஹாரம் போய் ஒரு வீட்டின் இருளில் நின்று கொண்டான். குணவனும் வந்து சேர 2 பேரும் திகைத்து பேசாமல் இருந்தார்கள். மெல்ல வீடுகளின் பக்கத்து சந்துகளில் புகுந்து குதிரைகளை அடைந்தார்கள். என்ன செய்வது, என்ன செய்வது? இலத்தி கேட்டான். மெல்ல குதிரையை அழைத்து கொண்டு போய் மறுபடியும் உள்ளே புதிதாக வருவது போல வரவேண்டும். அவர்கள் குதிரையை அவிழ்த்து நடந்தார்கள். அந்த கிராம காவலாளி வந்தான். மறுபடியும் பயணம் துவங்கிவிட்டதா என்று கேட்டான். இல்லை, கோயில் வரை குதிரையில் போகலாம் என்றிருக்கின்றோம். அவர்கள் இருவரும் ஏறி கிராம எல்லையிலிருந்து கோயிலுக்கு விரைவாக குதிரையை செலுத்தினார்கள். அருகில் உள்ள மரத்தடியில் இறங்கினார்கள். இப்பொழுது அவர்கள் குடுமியும் இடுப்பு வேட்டியும் தலைப்பாகையும் வேறு விதமாக இருந்தன. வாளை இடுப்பில் கட்டியிருந்தார்கள். கீழே இறங்கினார்கள். மெல்ல நகர்ந்து கோவிலை பார்த்து கை கூப்பினார்கள். சுபோகம் என்றார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று உரக்க கேட்டார்கள். அந்தணர்கள் திரும்பி பார்க்க அவர்களை நோக்கியும் கை கூப்பினார்கள். நாங்கள் சோழ தேசத்தின் சிற்பிகள். இங்கே என்ன நடக்கிறது என்று குணவன் உரக்க கேட்டான். நாங்கள் தஞ்சையிலிருந்து வருகின்றோம். பிரம்மராயரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். அப்படியா? பெரும் தொலைவு பயணமாயிற்றே. எங்கேனும் தங்கி வந்தீர்களா? இல்லை, நல்ல குதிரைகள், விரைவாக வந்துவிட்டோம். ஆனால் உங்களை பார்த்தால் எங்கேயோ தங்கி வந்தது போல தெரிகிறதே, ஒரு அந்தணர் கேட்டார். இன்னொரு அந்தணர் எட்டி பார்த்து, குளக்கரையில் உட்கார்ந்து வந்தவர் போலல்லவா இருக்கிறது உங்கள் முகம். ஒருவர் முகத்தை பார்த்து எங்கிருந்து உட்கார்ந்து வந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? குணவன் கோபமாக கேட்டான். இல்லை ஐயா, முகம் குளுமையாக இருக்கிறதே என்று சொல்ல வந்தான். எங்கள் சிந்தனையில் குழப்பம் இல்லை, அதனால் முகம் தெளிவாக இருக்கிறது. அகமே முகம் என்று நீங்கள் அறியாததா? உள்ளத்தில் அன்பிருந்தால் முகம் பிரகாசமாக இருக்கும் ஐயா. ஆனால் உங்கள் முகம் இருட்டாக இருப்பதற்கு என்ன காரணம்? குணவன் கேட்டான். ஏன், என் அகம் இருண்டு இருக்கிறதோ? இல்லை, நீங்கள் அக்னிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் அக்னி இருப்பதால் உங்கள் முகம் இருட்டாக இருக்கிறது. அதை சொல்ல வந்தேன். மறுபடியும் உங்கள் அகத்தை பற்றி எனக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? பிரம்மராயர் அவர்களை பார்க்க வேண்டும். கைத்தட்டி பணிவு விலகாமல் சொல்ல, சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், பிரம்மராயரிடம் அழைத்து போகின்றோம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 126வது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம். நன்றி, வணக்கம்.